மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் வன்னி வேளாம்பட்டி கிராமத்தில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் மாபெரும் திண்ணை பிரச்சார நிகழ்ச்சி புறநகர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தமிழழகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வீதி வீதியாக சென்று அதிமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் திறனற்ற திமுக ஆட்சியின் அவலங்களை விளக்கும் பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார். முன்னதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதைத் தொடர்ந்து அவர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட கழக நிர்வாகியை நேரில் சந்தித்து நிதி உதவி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், திறனற்ற திமுக அரசு 4 ஆண்டுகள் முடிந்தும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனவும் தமிழகத்தில் மறைமுகமாக மன்னராட்சி நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 525 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்ப அவருடைய பெத்த பிள்ளைய துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாரு. அது அவங்க பிரச்சனைன்னு நம்ம விட்டுட்டு போக முடியாது. இது நாட்டோட பிரச்சனை. ஏன்னா இந்த நாட்டில் நம்ம மக்களாட்சி இருக்குன்னு நம்பிக்கையோட இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள், இந்த மக்கள் நினைத்தால் கோட்டைக்கு போகலாம். அதுதான் மக்களாட்சி. ஆனா இன்னைக்கு நாட்டில் மறைமுகமா மன்னராட்சி இருக்கு. அதை நம்ம சாதாரணமா கடந்து போக முடியாது. படிச்ச இளைஞர்களுக்கு அவருடைய வீரியம் என்னன்னு தெரியும். குப்பன் மகனும் சுப்பன் மகனும் சட்டசபையில பேச முடியும்னு சொன்னா அது ஜனநாயகம் தலைத்தோங்க வேண்டும். ஆனா இன்னைக்கு ஜனநாயகம் இல்லை. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் பெரியகுப்பம் பகுதியில் நடைபெற்றது. நகர அம்மா பேரவை தலைவர் எம் ஜோதி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான PV ரமணா கலந்து கொண்டு அதிமுக அரசின் சாதனைகள் அடங்கிய விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் SA நேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கோவை மாவட்டத்தில் அதிமுகவின் சாதனைகளை விளக்கும் விதமாக கோவை மாநகர மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் அதிமுக மாமன்ற குழு தலைவருமான R பிரபாகரன் தலைமையில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காந்திபுரம், ராம்நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வில் கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K அர்ஜுனன், மாநில அம்மா பேரவை இணை செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் மக்கள் விரோத திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அவர்களின் பொற்கால ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சாதனை திட்டங்கள் குறித்தும் மக்களை சந்தித்து வீதியில் திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டனர். அதிமுகவின் இந்த திண்ணை பிரச்சாரம் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது மட்டுமல்லாமல் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் அமைந்துள்ளது. இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் நிலையூர் முருகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தமிழரசன் முன்னிலை வகித்தார். மேலும் இதில் பொதுக்குழு உறுப்பினர் மரக்கடை முருகேசன், சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புள்ளார் என்ற செல்வம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. நகர செயலாளர் தென்னரசு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவையின் மாவட்ட செயலாளர் SR வெற்றிவேல் தலைமை வகித்த நிலையில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான KP அன்பழகன் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள், நலத்திட்டங்கள் விளக்கம் பிரசுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கப்பட்டன. மேலும் இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவிந்தசாமி, V. சம்பத்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.